ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு லெசனில் இங்கிலீஷ் ஈஸியாக பேச கற்றுக்கிறதுக்கு சின்ன சின்ன சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். இந்த சின்ன சின்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நீங்கள் இங்கிலீஷ் ஈஸியாக பேசுகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தமிழில் பேசும்போது நீயாவே இதை செஞ்சுக்கோ, நீயாவே அதை செஞ்சுக்கோ அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஸோ நீயாகவே செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நீயாவே ஒரு விஷயத்த செஞ்சுக்கோ, நீயாவே செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். நீயாவே காரை ஓட்டிட்டு போ அப்படின்னு சொல்கிறதுக்கு டிரைவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். நீயாவே சாப்பாடை பரிமாறி நீயாவே சாப்பிட்டுக்கோ, நீயாவே பரிமாறிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு சர்வ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உடம்ப கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோ அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ, கவனமாக பார்த்துக்கோ, உடம்ப பார்த்துக்கோ அப்படிலாம் சொல்கிறதுக்கு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யாருக்காவது மோட்டிவேஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஒன்றை முதல்ல நம்பு, உன் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுக்கோ அப்படிலாம் சொல்லுவோம்ல, ஒன்றை நம்புன்னு சொல்கிறதுக்கு பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். உன்னையே நீ சந்தேகப்பட்டுக்காத, உன்னோட பவரை நீ சந்தேகப்பட்டுக்காத அப்படிலாம் சொல்கிறதுக்கு டோன்ட் டவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஒன்றை நீயே பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு டிஃபெண்ட் யுவர் செல்ஃப். டிஃபென்சிவ் மெத்தட்னா நம்ம தற்காப்பு பண்ணிக்கிறோம்ல, ஒன்றை நீயே தற்காத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறதுக்கு டிஃபெண்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ஜாய் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்த இந்த குட்டி குட்டி எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் பெருசாக நம்ம கிராமர் ரூல்ஸ் எல்லாம் வச்சு படிக்க வேணாம். நீங்கள் அப்படியே படிச்சுக்கிட்டு இதெல்லாம் நீங்கள் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணீங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.